ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு டிவிசி. போக்கோ உங்களோட எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அதில் எஃப்ஐ மட்டும் தான் இந்தியாவோட கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நியூஸாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த போக்கோ எஃப்ஐ ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெட்மியில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் திரும்ப இவங்க போக்கோன்னு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் என்னன்னா வழக்கமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெட்மியில் லான்ச் பண்ணி ஒரு 1-2 மாதங்கள் கழிச்சு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைம் இல்லாமல் உடனே ரொம்ப சீக்கிரமாக ஸ்மார்ட் ஃபோனை பேரை மட்டும் பின்னாடி பிரிண்ட்டை மாற்றிட்டு உடனே இங்கே இந்தியாவுக்கும் எடுத்துகிட்டு வராங்க. சரி, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது, ஒர்த்தா இருக்கா, எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, ஒர்த்தா தான் இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த போகோவோட எஃப்ஐ ஸ்மார்ட் ஃபோன் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆல்ரெடி சொல்ல முடியாது. ரெட்மியில் லான்ச் ஆனால் ரெட்மியோட நோட் 12 டர்போ சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரீபிராண்ட் தான் வந்தது. பெருசாக எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப அவசரமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லுக்கை கூட மாற்றல, சிமிலராக அதே ஒரு லுக். பேக்கில் ஒரு 3 கேமராஸ், டிசைன் பேட்டர்ன், கலர்ஸ் கூட கிட்டத்தட்ட சிமிலராக ஒயிட், பிளாக், ப்ளூ அந்த மாதிரியான கலர் பேட்டர்ன்ஸோட தான் எடுத்துகிட்டு வராங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. பின்னாடி போக்கோங்கிற பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேஸ்னு வரும்போது இங்கே ஓலட் பேனல்ஸ் கொடுக்குறாங்க. 6.7 இன்ச் இருக்கக்கூடிய ஓலட் பேனல். இது 1 பில்லியன் கலர்ஸை செப்பரேட் பண்ணி காட்டுற அளவுக்கு குவாலிட்டியான டிஸ்பிளேஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது போக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரப்பர் ஷேட், 1000 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் ஸ்க்ரீன் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் எல்லாமே கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜான பர்ஃபார்மிங் ஸ்க்ரீனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங் டைமும் சரி, கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுற டைமும் சரி, ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே செட்டப்போட தான் இங்கே போக்கோட இந்த எஃப்ஐ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14 எடுத்துகிட்டு வராங்க. அந்த லாஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக MIUI 14 ஓரளவுக்கு ஸ்லீக்காக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். அதுவும் ஒர்த்தாக தான் இருந்தது. மெயினாக இதோட அட்ராக்டிவ் பார்ட் அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு புது சிப்செட் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு தான். ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen + செகண்ட் ஜென்ரேஷன் சிப்செட். ஒரு 4 nm ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு சிப்செட். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும், ஸ்னாப்ட்ராகனோடவே ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 888 இது டஃப் கொடுக்குது. 888க்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சிப்செட் தான் இப்போ 7 Gen செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு சிப்பாக வந்திருக்கு. 888க்கு டஃப் கொடுக்குதுன்னா அதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குங்க. நீ வேறு வழி இல்லை. ஆல்ரெடி இப்போ நிறைய புது இன்னும் பெஸ்ட்டான சிப்செட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான, ஆல்ரெடி நம்ம பார்த்த பவர்ஃபுல்லான சிப்செட்லாம் நமக்கு லோவஸ்ட் மார்க்கெட்டில் வரதா செய்யும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. 7 Gen செகண்ட் ஜென்ரேஷன் இதோட மிட் ரேஞ்சை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபோன்லேயும் நீ கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் அதோட பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்க்கு கவலையாக பட வேண்டாம். கேமிங் பர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த வருஷத்தோட செம்ம ஆப்ட் மிட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது போக கேமராஸ்லையும் பெருசாக ஒன்றும் குறை வைக்கல. பிரைமரியாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. OIS-க்கான ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன்ஸோட EIS-க்கான ஸ்டெபிலிட்டி ஆப்ஷனும் இருக்குது. செகண்டாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 120 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவை கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அப்படிங்கிற மாதிரி கேமரா செட்டப் ரொம்ப டீசென்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணுது. ஃப்ரண்ட் செல்ஃபீஸ்னு வரும்போது நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். பேக்கில் 4K வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் 30 FPS. 1080னா 60 120 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியோட தான் கேமரா செட்டப்பும் இருக்குது. அதனால பர்ஃபார்மன்ஸ் பார்ட்லேயும் குறையில்ல, அதே நேரத்தில் கேமராஸ்லேயும் பெருசாக ஒன்றும் மொக்க பண்ணாமல் டீசெண்டான லெவல் ஆஃப் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அதோட பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணுறாங்க பாக்ஸில். செம்மையான நியூஸாக இருந்ததில்ல. ஆனால் ஃபைனல் பார்ட், இந்த ஃபோன் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டையும் நம்ம ரெட்மியோட நோட் 12 டர்போவோட ப்ரைஸை கன்சர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு €270 லான்ச் பண்ணியிருந்தாங்க 12 டர்போவை. அது சைனீஸ் ப்ரைஸ்க்கு ஓகே. அங்கே எப்பயும் அவங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க, சரின்னு சொல்லலாம். அப்போ இந்தியன் ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? அதாவது உங்களுக்கு €270 ஒரு 25,000 மெயிட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரைஸு இந்தியாவுக்கு வருமானா கொஞ்சம் டவுட்டு தான். உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஒரு 25Kக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதான் செய்யுது. ஓவராலாக இது ஒரு 30K செக்மெண்ட்குள்ளே கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 888 ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு சிப்செட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவோம். அதனால 30K செக்மெண்ட்குள்ளே இது நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை அடிச்சு தூக்கி சாப்பிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்போலாம் 18 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க 695ஓட. அதை கம்பேர் பண்ணும்போது 30Kக்கு போக்கோல இருக்கிற பர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லி வேற லெவல் மார்க்கெட்டை ஃபீல்ட் அப் பண்ணோம். ஆனால் 30K 35K அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் பேஸ் வேரியண்ட் ஒரு 30Kக்குள்ளே தான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. வர 9ஆம் தேதி ஃபோன் லான்ச் ஆகுது.
ஒரு ஓவர்வியூ வந்து கவர் பண்ணுவோம், நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.